ஆசீர்வாதமான ஆலோசனை நிறைந்த ஞாயிறாக இருக்கும். குடும்பத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் ஆண்டவர் அந்த நாட்களிலே செய்தார். அல்லேலூயா. இந்த ஃபேமிலி சண்டே மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் கிடைக்க செய்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான ஞாயிறிலும் எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த பழைய நாட்களின் அனுபவம் போல இன்றும் நமக்கு குடும்பத்திற்கான ஆலோசனைகளின் செய்தியாக இருக்கும்படி நான் தீர்மானித்தபடியால் இந்த நாளிலே உங்கள் முன்பாக குடும்பத்திற்கான ஆலோசனைகளோடு கூட நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைய தினத்திலே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்திலே நம்முடைய குடும்பங்கள் முன்மாதிரியான குடும்பங்களாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்யா. நம்முடைய குடும்பங்கள் முன்மாதிரியான குடும்பங்களாக இருக்க வேண்டும். Our families should be blessed families and should be model families. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாகவும் முன்மாதிரியான குடும்பங்களாக இருக்கணும். இந்த கடைசி கால உலகத்திற்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நொறுங்குண்டு போயிருக்கிற குடும்பங்கள், கண்ணீரோடு கூட இருக்கிற குடும்பங்கள், அழிந்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள், இந்த உலகத்திலே நொறுக்கப்பட்டு வேதனையோடு சமாதானம் இல்லாமல் கரைப்பட்டு போயிருக்கிற குடும்பங்கள், உலகம், corrupted families and corrupted world, decaying and broken world and families. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற குடும்பங்களுடைய உள்ளான நிலைமையை பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கிறது. வெளியிலே அவர்களுக்கு எவ்வளவு காரியங்கள் வெளி தோற்றத்தின்படி இருந்தாலும் அவங்களுடைய உள்ளான ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நொறுங்கி போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவன் சுவிசேஷமாக எதை வைக்க விரும்புகிறார் என்றால், நம்மைத்தான் அவர்களுக்கு முன்பதாக ஜீவனுள்ள சுவிசேஷமாக நமது குடும்பங்களை பார்க்கும்படி வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல முடியும்? எவ்வளவுதான் சுவிசேஷம் அறிவித்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சுவிசேஷம் நீங்களும் நானுமாக இருப்போம் என்றால் அதுதான் ஆண்டவருக்கு மகிமை. என்னோடு பழகிறவனுக்கு நான் ஒரு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியாளனாக நிரூபிக்கிறவனாக இருப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே நம்ம கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் சொன்னோம். இன்றும் சொல்ல முடியவில்லை, ஆனாலும் ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, சிறுவர் ஊழியங்கள் நடக்கிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் பீட் அடிக்கிற ஒரு வெற்றியான ஊழியம் என்னவென்றால் நம்முடைய லைஃப் தான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இந்த உலகத்தில் நாம் தான் அவர்களுக்கு கண்ணுக்கு முன் தெரிகிற இயேசு. பிரைஸ் தி லார்ட். இந்த உலக மக்களுக்கு கண்ணுக்கு முன் தெரிகிற எளிய முறையில் படிக்க விரும்புகிற ஒரு பைபிள் தான் நீங்களும் நானும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஈஸி ரீட் வெர்ஷன் இஸ் ஸ்டீஃபன் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். பைபிள்களில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. கேஜிவி, என்கேஜிவி, அது இதுன்னு இஎஸ்வி, அது அதில் ஒன்று ஈஸி ரீட் வெர்ஷன். அப்படின்னா எளிய முறையில் படிக்கக்கூடிய ஒரு மொழியாக்கம். நான் தான் இந்த உலகத்தில் என்னுடைய சுற்று வட்டாரத்துக்கு ஈஸி ரீட் வெர்ஷன் பைபிளாக நான் இருக்கிறேனா? எனது குடும்பம் ஒரு பைபிளாக இருக்கிறதா? எங்கள் வீட்டில் நிறைய பைபிள் இருக்கு. There are many Bibles in my house. ஆனால் நான் ஒரு பைபிளாக இருக்கிறேன்னா? இந்த காலையிலே ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை வைத்திருக்கிறார்.
ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம். ஓசியா அவனுடைய ஃபேமிலியே இஸ்ரேலுக்கு ஒரு பைபிளா இருந்தாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு தேவை ஜீவனுள்ள பைபிள்கள். நீங்களும் நானுமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் தான் பக்கத்து குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறைதான் கிறிஸ்துவுக்குள்ளே மற்றவர்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். நம்ம தான், நம்முடைய வாழ்க்கை முறை தான் மற்றவங்களுக்கு தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் என்று சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்று எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சொல்லிய சில காரியங்கள், நீங்கள் ஏற்கனவே நன்கு அறிந்த காரியங்கள், குடும்பங்கள், அவைகளை இன்றைக்கு உங்களோடு சுட்டி காண்பித்து எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புது பலனுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, நம்ம வேதத்தில் ஆரம்பத்தில் நிறைய குடும்பங்களை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சந்திக்கிற ஒரு அருமையான குடும்பம் நோவாவின் குடும்பம். அதற்கு பெயர் வைக்கலாம், கிருபை பெற்ற குடும்பம். அல்லேலூயா. நோவாவின் குடும்பம் கிருபை பெற்ற குடும்பம். நோவாஸ் ஃபேமிலி அப்டைன்ட் கிரேஸ், கிருபையை பெற்ற ஒரு குடும்பம். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? நாம் ஆதியா புஸ்தகத்துக்கு வருவோம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அப்படி வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆம், நோவாவுக்கோ என்று சொல்லி அந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் மற்றவர்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம். நோவாவுக்கோ, அல்லேலூயா, நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது கர்த்தருடைய கண்களிலே. He found grace from Lord. என் பிரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே நோவா மாத்திரமல்ல, நோவாவினுடைய குடும்பத்திற்கே ஒரு பெயர் நான் சூட்ட விரும்புகிறேன். அந்த குடும்பம் கிருபை பெற்ற ஒரு குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பம் ஏன் கிருபை பெற்றது? மற்றவர்களுக்கு கிருபையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இருந்தார். நோவாவுக்கு தான் கொடுக்க முடியும். அடுத்த வசனத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். என்னவென்று வாசிக்கிறோம்? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா, போதுமா? என்னை கவனிங்க. நோவாவின் குடும்பம் கிருபை பெற்றது என்று சொல்லி முடித்த மறு வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, ஜீனியாலஜி ஆஃப் நோவா. ஜீனியாலஜி ஆஃப் நோவா, நோவாவினுடைய வம்சம் ஜீனியாலஜி. கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும், இல்லைன்னா நீங்கள் நான் சொல்ல விரும்புகிற செய்தியை புரியாமல் போயிடும். உங்களுக்கு கவனமாக கேட்கணும். எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பக்கத்தில் இருக்க சொன்னாலும் இப்படி தட்டி விட்டுருங்க, பிறகு கேட்குறேன்னு சொல்லிடுங்க. சரியா? ஜீனாலஜி, கிருபைக்கு கர்த்தர் அந்த நோவா கொடுத்த கிருபைக்கு காரணம் அவனுடைய ஜீனியாலஜியை அவன் காப்பாற்றி வைத்திருந்தான். என்ன அது ஜீனியாலஜி அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்தின வசனங்களில் நாம பார்க்கும்போது தேவன் மனிதர்களை குறித்து படைத்ததை குறித்து மிகவும் விசனப்பட்டார் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. தேவன் தாமே படைத்த மனிதனை ஏன் படைத்தோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய இருதயம் விசனமாயி, மனுஷங்களை ஏண்டா படைச்சேன், நம்மெல்லாம் இப்படி சொல்லி தலையில் அடிச்சுக்கிடும் பாருங்க. அந்த மாதிரி, ஷோ ஏன் தான் நான் செஞ்சேன்னு தெரியலையே, ஏன் தான் நான் இப்படி செஞ்சேன்னு தெரியலையே. ஆண்டவரை
விசனப்படுத்தினது மனுக்குலம். ஏயா? அதற்கு அந்த அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை படிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யாரு? அப்பா, ஏதோ ஒரு டிஃபரண்ட் கைண்ட் தேவபுத்திரர்கள், ஒரு வித்தியாசமான படைப்பு. அப்புறம் மனிதர்கள் தேவன் படைத்த தமது சாயல்படி தமது ரூபத்தின்படி மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கிய மனுக்குலம், ஹியூமன் ரேஸ். இப்ப இந்த தேவபுத்திரர்களும் தேவன் உருவாக்கின இந்த மனித குலமும் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல், அனுமதி இல்லாமல் சம்பந்தம் கலந்தார்கள். டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜீனியாலஜி யுனைடெட். அடுத்தபடி நீங்க படிச்சீங்கன்னா 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இங்கே பார்க்கிறோம், ராட்சசர்கள் இருந்தார்கள். வேர் ஃப்ரம்? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஆண்டவர் ராட்சசர்களை படைத்தாரா? ஏதோ ஒரு கலப்பு இனம். அந்த ராட்சசர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? வாசிங்க அதே. அதனால மறுபடியும், அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். படித்தீங்களா? அப்ப தேவன் படைத்த அந்த தேவன் கொடுத்த ஜீனாலஜி, DNA now has been corrupted. அது கலந்து போய்விட்டது. நோவாவை தவிர மற்ற அன்னைக்கு இருந்த அந்த ஹோல் ஜெனரேஷன்ல இந்த கலப்புக்கு நிறைய பேர் இடம் கொடுத்ததினால் தேவன் தந்த டிஎன்ஏவை இழந்துட்டாங்க மனிதர்கள். தேவனுடைய ப்ராடக்டை பிசாசானவன் கெடுத்து போட்டு விட்டான். மனுஷங்களை தேவனுடைய அந்த ப்ராடக்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தன்னை இந்த கலப்பில் இருந்து தேவன் அனுமதிக்காத இந்த புதிய விதமான கூட்டத்திலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் வேறு பிரித்து காப்பாற்றினதனால் மாத்திரம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் தந்த ஜீனியாலஜி என்ன செய்யக்கூடாது? கலக்கு விடக்கூடாது. விதை பின்னாட்களிலே எஸ்ரா, நெகேமியா போன்ற இஸ்ரவேலின் தலைவர்கள் தலையை மயிரை பீத்துக்கொண்டு, தாடி மயிரை பீத்துக்கொண்டு கண்ணீரோடு கதறி அழுததனுடைய ஒரு சரித்திரத்தை அவருடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போய்விட்டது. இதுதான் அவங்களுடைய கண்ணீருக்கு காரணம், அவங்க அழுததற்கு காரணம். பரிசுத்த வித்து உலகத்தின் ஜனங்களோடு கலந்து விட்டது. ஒருத்தனையும் பார்க்க முடியல, பியூர் ஜீவ பார்க்க முடியல. நெகேமியா தலைமயிரை பிடிச்சு பிள்ளைகளை அடிச்சான். ஏன்னா கலந்து போன யூத பாஷையை பேசினாங்க. 2 லாங்குவேஜும் பேசுறாங்க. ஏன்? அம்மா ஒரு லாங்குவேஜ், அப்பா எபிரேய மொழி. இந்த 2ஐயும் பேசுறான். ஒழுங்காவே பேச தெரியல. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை சேர்த்து விட்ட பிள்ளைங்க மாதிரி தமிழும் பேச தெரியல, இங்கிலீஷும் பேச தெரியல. 2ஐயும் போட்டு கொள்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்க 2 கலந்து போச்சு. கவனிக்கிறீங்களா? வேதனையோடு கவனிக்கிறீங்களா?
யாருக்கெல்லாம் இந்த செய்தியை வேதனையோடு அப்படியான இப்படி ஆகி போச்சா, தேவனுடைய ஜீனை இழந்துட்டாங்களா, கலந்து போயிட்டாங்களா, தள்ளப்பட்ட கீழே தள்ளப்பட்ட அந்த தேவ தூதர்களோடு கலந்து விட்டார்களா? ஆண்டவர் தமது சாயலிலே தமது ரூபத்தின்படி படைத்த மனுக்குலம் தன்னுடைய ஆழமான விதையையும் வேர்களையும் இழந்து விட்டதா? அதுதான் ஆண்டவருடைய வேதனையாயிருக்கு. அந்த கலந்து போனதுனால அத்தனை மக்களும் ஒருத்தர் கூட ஆண்டவர் கூட சேர்ந்து நடக்கவே முடியலப்பா. ஒருத்தன் தான் ஏன் நடந்தான், அவன் தான் ஏன் நோவா. ஒருத்தன் தான் நடந்தான், ஏன்னா அவன் தான் கலக்காத ஒரு மனிதனாக வாழ்ந்தான். They are not able to walk with God. அன்றைக்கு இருந்த மக்களால் தேவனோடு நடக்க முடியவில்லை. ஆனால் நோவாவுக்கோ தேவனுடன் நடப்பதற்கு ரொம்ப தடையே இல்லை. டெய்லி அது தேவனுடன் நடந்தான். யாரெல்லாம் இன்னைக்கு கூட தேவனோட நடக்க முடியாம தடுமாறுறாங்க, ப்ளீஸ் செக் யுவர் ஜீன், ஸ்பிரிச்சுவல் DNA. ஆண்டவர் கூட நடக்க முடியவில்லை, வசனத்தின்படி வாழ முடியவில்லையே, ஆண்டவருக்கு பக்தியாக இருக்க முடியவில்லையே, ஆண்டவருடைய நீதி நியாயங்களை என் வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடியவில்லையே, ஆண்டவர் கூடவே நடக்க முடியவில்லையே என்று நீ சொல்வாயானால் எங்கோ ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் சீடு கலந்து போயிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள், காலையில் எந்திரிச்சவன் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு உன் கால்கள் ரெடியா? யார் அ பியூர், யார் அ பியூர். நீங்களும் நானும் சுத்தமானவங்க இல்லை ஆண்டவரே, உம்மை கூட நடக்கிறதுக்கு எனக்கு பிடித்தது. ஒரு சகோதரி நம்முடைய சபைக்கு வந்த கொஞ்ச காலம் தாங்க, வந்துட்டு உபதேசத்தை கேட்டுட்டு ஒரு நாள் வணங்காமுடி ஸ்டோர்கிட்ட நின்று என்னோட பயங்கரமா சண்டை போட்டான். நீங்க பேசுறது ஊழியக்காரங்களுக்கு மாதிரி எல்லாரையும் இருக்கணும்னு விரும்பி நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. சிஸ்டர், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே தான் எல்லாரும் இருக்க விரும்புகிறேன். நான் போகிற பரலோகத்துக்கு தான் எல்லாரும் வரணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு என்ன போலவே இருக்க முடியலன்னு ஒருத்தங்க நியாயமோட சண்டை போட்டா எப்படி அவங்க ஆண்டவர் கூட நடப்பதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க? உங்களெல்லாம் நான் சாதாரணமாக நினைக்கவில்லை, என்னை காட்டிலும் பக்தி உள்ளவர்களாக நினைத்து நீங்க ஒவ்வொருவரும் தேவன் பக்கத்தில் செல்ல பிள்ளை மாதிரி நடக்கணும்னு விரும்பி தான் வார வாரம் நான் பேசுறேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவன் தந்த திருச்சபை மக்களே, இந்த குடும்பம் அவங்களுடைய வித்தை அதை காப்பாத்தினால தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை வித்தையும் காப்பாற்றுற பொறுப்பை நோவா கையில கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற அந்த அனைத்து ஜீவ ராசிகளுடைய சீடை காப்பாத்துறதுக்கு உலகம் முழுக்க பேரழிவு வந்து அந்த அரராத் மலை 17,000 அடி உயரம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த 17,000 அடி உயரம் மலையும் மூடிய அந்த பயங்கரமான ஜலப்பிரவாகத்தில் எல்லாரும் அழிந்து போகணும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜீவ ராசியை காப்பாற்றுகிற பொறுப்பை நோவா கையில கொடுத்தது காரணம் என்னென்றால் அவன் தனது அந்த தேவன் தந்த அந்த ஜீனை காப்பாற்றினால்தான், கலப்படம் இல்லாமல் வாழ்ந்ததுனால்தான். அதுதான் என்னுடைய கடைசி வார்த்தை, கலப்படம் இல்லாம வாழணும். அப்பதான் கிருபை கிடைக்கும், அப்பதான் கிருபை கிடைக்கும். கலப்படத்துக்கு கிருபை கிடைக்காது. உலகத்தாரோடு விசுவாசி பழகலாம், பேசலாம், ஆனால் அந்த அனுபவங்களை விசுவாசிகள் தன்னகத்தே அது தவ்விக்கொள்ளாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதுதான் கிருபைக்கு ஒரு வழி.
அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டோம். பழையவைகள் ஒழிந்து போயின. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய DNA, ஆவிக்குரிய இரத்த ஓட்டங்கள், ஆவிக்குரிய விதை, நமக்குள்ள விழுந்த அந்த விதை அழிவில்லாத வித்து. அந்த வித்து பேர் என்ன? அழிவில்லாத வித்து. அது எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கிறது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய அச்சு. கவனிங்க, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களோ என்று சொல்லிட்டு யாரை சொல்றாரு? அதுக்கு முன்பு இருக்கிற மக்கள். 17 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி கெஞ்சுவது என்னவென்றால், சரி, என் பைபிள் தப்பா? எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் கூட நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்ப வாசிக்கலாம் 23, 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த புதிய அச்சு ரட்சிக்கப்பட்டவங்க கொடுத்திருக்கிற அந்த நியூ ஃப்ரேம், நியூ லைஃப் ஸ்டைல், இதை வச்சுக்கணும். இதை கலந்து போகத்தான் தேவபுத்திரர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள் சுத்தி அன்னைக்கு வந்து மனுக்குலத்தை கலந்தது போல, கெடுத்தது போல, கரப்ட் ஆக்கினது போல, இன்றும் ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் ஒரு புதிய மனுக்குலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பெயர் புதிய சிருஷ்டிகள், அவங்களுக்கு பெயர் விசுவாசிகள், அவங்களுக்கு பெயர் சபையார். இவர்களையும் எப்படி ஆதியாகமம் அந்த 5ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன தூதர்கள் மனுக்குலத்தினுடைய DNA கலந்து போய் ஒரு புதிய மோசமான தேவனுடன் நடக்க விடாதபடி முழு மனுக்குலத்தையும் அழிவுக்கு நேராக நடத்தினானோ அதுபோல அதே கும்பல், அதே அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் என்று சொல்லப்பட்ட பொல்லாத ஆவி இன்னைக்கும் விசுவாசிகளை தேடி வந்து உலகத்தார போல கலந்து, விசுவாசியும் உலகத்தானும் கலந்து போய் வேற ஒரு புதுசான ஒரு சபை உண்டாக்கிட்டான். ஆனா ஏலிம் சபை வந்து பியூரா இருக்கீங்களா? கலப்படம் இல்லாம இருக்கீங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நோவா ஃபேமிலி வேலைக்கு வெளியேயும் சரி உள்ளேயும் சரி காப்பாற்றினார் ஆண்டவர். அவங்கள வெளியில இருக்கும்போதும் ரொம்ப அருமையா இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், நோவா அவங்க மனைவி சேம், காம், யாபேல், 3 பையங்க, இந்த 5 பேர். ஓகேப்பா, எங்களுக்கு பொண்ணு எங்க எடுத்தான்? அந்த கரெக்டட் சொசைட்டில இருந்து தானே எடுத்திருக்காங்க. அவங்கள அந்த 3 பேரை ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருந்திருக்கிறார். அவங்கள வீட்டுக்குள்ள வந்த மறு நிமிடமே நோவா ஃபேமிலி அவங்கள மறுரூபம் ஆக்கி விட்டுருச்சு. சந்தோஷமா இருந்தா கையை தட்டுங்க.
மருமக்கள் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களும் என்ன செஞ்சிடணும், நம்ம ஸ்டைலுக்கு வந்துடணும். மருமக்கள் மாதிரி ஸ்டைலில் போயிடக்கூடாது. எனக்கு பெரிய சந்தோஷம், அந்த 3 பிள்ளைங்களும் மாமா அந்த அம்மா அவங்களுடைய அருமையான கணவன்மார்களுக்கு எவ்வளவு ஓகே சொல்லியிருப்பாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டம் தானே. அவங்க பார்த்த உலகம் வேற, நோவா வீட்டில் இருக்கிற உலகம் வேற. அவங்க சாப்பாடு வேற, இவங்க சாப்பாடு வேற. அவங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ் சிஸ்டம் வேற, இவங்களுடைய ட்ரெஸ் சிஸ்டம் வேற. அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்க, இவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்க. அப்போ அந்த மருமக்கள் மாதிரி இந்த நோவா ஃபேமிலிக்குள்ள வந்த உடனே எப்படி மாறிட்டாங்க, மறுரூபம் ஆயிட்டாங்க எல்லாருமே. உள்ள போகும்போது ஒரு சிஸ்டம், வெளியில் இருக்கும்போது ஒரு சிஸ்டம். உள்ள போகும்போது நோவா முதல்ல போனாரு, பின்னால சேமுடைய மனைவி இல்ல, அடுத்து காமுடைய மனைவி நானும் வர்றேன், காம்னு இரு. அதுக்கு யாரு, யாப்பே. 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. இந்த 3 பேரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு, நோவா பொறுப்பு. அடுத்து மிஸ்டர்ஸ் நோவா போகும்போது அந்த 3 மருமக்கள் மாறும். அந்த 3 மருமக்கள் மாறையும் இந்த அம்மா தான் பார்த்துக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு நாள் ஆகுது, கப்பல் இப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு ஏதாவது ஒரு மருமக என்ன செஞ்சிடக்கூடாது, சந்தேகத்தை கிளப்பிடக்கூடாது. அதனால அந்த பொறுப்பு பூராமே அவங்களும் இவங்களும் ரொம்ப க்ளோஸெல்லாம் இல்லை, தனித்தனியாக இருந்தாங்க. கன்னத்தில் கை வச்சு கேட்குறாப்புல இருக்கா, புதுசாக இருக்கா. ஆண்டவர் சில ஒழுங்குகளை வச்சிருக்க பாருங்க. அந்த ஒழுங்குகள் படி வாழ்ந்தோம்னா கிருபை நம்ம விட்டு போகாது. உள்ள வந்துட்டு வேற ஏதாவது புது சிஸ்டத்தை யாராவது உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கிருபை போயிடும். கேட்பார் ஆண்டவர், கிருபை வேணுமா, நீ விரும்புகிற புதிய ரகம் வேணுமா கேட்பார். ஆண்டவரே புதிய ரகமெல்லாம் வேண்டாம், எனக்கு கிருபை தான் வேணும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இவ்விதமாய் உலகத்தாரோடு கூட அழிந்து போகாமல் நோவாவுக்கு மாத்திரம் ஒரு பேழை செஞ்சு அவனை காப்பாற்றி புதிய பூமியிலே அவனை கால் வைத்து நடக்க பண்ணினது போல நம்மையும் புதிய எருசலேமிலே கொண்டு போய் கால் மிதித்து நடக்கும் வரைக்கும் அவர் தமது பேழைக்குள் நம்மை மறைத்து வைப்பதற்கு கிருபை பெற்ற குடும்பமாய் இருப்போமாக. 2வது குடும்பம், ஒரு நன்றியுள்ள குடும்பத்தை பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் யோசுவாவின் குடும்பம் ஒரு நன்றியுள்ள குடும்பம். ஜோஸ்வா ஃபேமிலி தேங்க்ஃபுல் ஃபேமிலி. குடும்பங்கள்ல என்ன இருக்கணும், கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி. நம்ம குடும்பம் நன்றியுள்ள குடும்பமா இருக்குமா? இன்றைக்கு நன்றியே பார்க்க முடியவில்லையா? நன்றியே பார்க்க முடியும். கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு, கண்ணீரோடு வளர்த்தவங்களுக்கு பிள்ளைகள் நன்றியாக இருப்பது இல்லை. ஆதரவு தந்தவர்களுக்கு, சின்ன வயதிலேயே ஆதரவு தந்து உருவாக்கினவர்களை நன்றியோடு பார்ப்பது இல்லை. அதனால்தான் பவுல் சொன்னாரு, நன்றியறிதல் உள்ளவர்களாயிருங்கள். பிரைஸ் எல்லாம் எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இந்த யோசுவா நன்றி உள்ளவனாக இருந்தான். 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அந்த நன்றியான ஒரு வார்த்தையை அவர் வீரமுடன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நீங்க எல்லாம் யாரை சேவிக்க போறீங்கன்னு தெரியல,
தீர்மானிச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்றேன், என்னையே சொல்றேன், என் குடும்பத்தை சொல்றேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்க போகிறோம். ஏன் இதை கேட்டாரு? இஸ்ரவேல் மக்கள் வேற தேவர்களை சேவிக்க தொடங்கி விட்டார்கள். ஆண்டவர் மீட்டதை, ஆண்டவர் நடத்தி வந்ததை, ஆண்டவர் அவர்களை போஷித்ததை மறந்து போய் நன்றி இல்லாதவர்களாக தேவனுக்கு விட்டு விட்டு போய்விட்டார்கள், சோரம் போய்விட்டார்கள். கடைசி நாள் வந்தது, அவருடைய மரணத்தின் நாள் வந்தது. அதனால எல்லாரையும் அசம்பிள் பண்ணாரு. எல்லாரும் வாங்கப்பா, சிறுசு பெருசு எல்லாம் வாங்க, சின்ன பையங்க பெரிய பையங்க எல்லாம் வாங்க. வந்து அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய உரையாற்றுகிறார். 24ஆம் அதிகாரம், அந்த யோசுவாவினுடைய லாஸ்ட் செர்மன். எல்லாரும் வாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய துவக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய துவக்கம் யெகோவா தேவன் அல்ல. நம்முடைய முற்பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே வாழ்ந்த போது வேறே தேவர்கள் தான் சேவித்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். 3ஆம் வசனம் சொல்ல வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் அழைக்கிறதுக்கு முன்பு அவர் ஒரு விக்கிரகாரன் தான் இருந்தார். ஆனால் தேவன் அவரை அழைத்தார். அதுக்கப்புறம் நம்முடைய மக்கள் எகிப்துக்கு போய்விட்டார்கள், அடிமாய் போனார்கள். அங்கிருந்து திரும்பமாய் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அழைத்தார், இரண்டாவது மீட்டார். அடுத்து வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார். வனாந்தரத்திலே நடத்தினார். எந்த சோர்ஸும் இல்லாத இடத்துக்கு பேர் தான் வனாந்தரம். ஏடிஎம் இல்லாத இடம், பேங்க் இல்லாத இடம், ஷாப்பிங்ஸ் போக முடியாத ஒரு இடம் வனாந்தரம். அங்கு நம்மளை ஆண்டவர் நடத்தினாருப்பா. நம்ம ஏறு உழுது நெல் விதைச்சி அறுத்து அதை சாப்பிடல, வானத்திலிருந்து நமக்கு போஷித்து காப்பாற்றினாருப்பா, நடத்தினார். நடுவழியில நமக்கு செய்வன வச்சாங்க. ஒருத்தன் வந்து பிழையாம், அந்த ஆசீர்வாதத்தை தேவன், அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி நம்மளை தப்புவித்தார். கடைசியில் இந்த நல்ல தேசத்தில் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். தம்பி, நீ வெட்டின கிணறு நீ வெட்டல, ஏற்கனவே வெட்டின கிணறை கொடுத்தாரு. தம்பி, நீ இருக்கிற வீடு நீ கட்டின வீடு இல்ல, தேவனே உனக்கு கொடுத்திருக்கிறாரு. கட்டாத வீட்டையும் பண்படுத்தாத தேசத்தையும், 13ஆம் வசனம், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதுலதான் நீங்க குடியிருக்கிறீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீங்க. ஏற்கனவே எல்லாம் அங்கே உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போய் இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாரும் என்னை பாருங்க, நம்மளை ஆண்டவர் விக்கிரகத்தின் நாட்களிலே இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை அழைத்தார், நம்மை மீட்டார், நம்மை நடத்தினார், நமக்கு ஆசீர்வாதமான சுதந்திரத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ சாபங்களை கூறி இந்த உலகத்தில் பிழையாம்கள் நடுவில் தேவன் நம்மை எத்தனையோ மனுஷ சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா சாப்பிட்றோம்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இப்ப வந்துகிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நன்றி இல்லாமல் போயிடக்கூடாது. மற்ற இஸ்ரவேலர்கள்
நன்றி காட்டாதனால தான் இந்த சாக போகிற அந்த கடைசி நேரத்தில் அவங்களுடைய நன்றி உணர்வை, பக்தி உணர்வை தூண்டி விடும்படி யோசுவா பிரசங்கம் பண்ணார். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம குடும்பம் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கா? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறது நம்ம குடும்பம். இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அழைத்தார், நம்மை மீட்டார், நம்மை வனாந்தரத்திலே நடத்தி வந்தார், நம்மை இப்பொழுது செழிப்பான அனுபவத்திலே வைத்திருக்கிறார். திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆண்டவர் குடும்பத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இந்த குடும்பம் எனக்கு தேங்க்ஃபுல் ஃபேமிலியா இருக்கான்னு பார்க்கிறார். பிரைஸ் எல்லாம். நிறைய குடும்பங்கள் நன்றியாவே இல்லை. நிறைய குடும்பங்கள் அவரை விட்டுட்டாங்க. அவருக்கு நன்றியான காரியங்களை அவங்க குடும்பத்தில் பார்க்க முடியவே இல்லை. வேதனையோடு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். தட்டி எழுப்புங்க, நன்றி உணர்வை வெளியே கொண்டு வாங்க. அல்லேலூயா. நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்காக இப்படிலாம் செஞ்சாருப்பா, அவருக்காகப்பா அப்படின்னு எந்திரிக்கணும். அதான் நன்றி. எத்தனை ஊழியர்களுடைய சரித்திரத்தெல்லாம் பாருங்க. என்னை ஆண்டவர் என்னை ரசித்ததுக்காக என் வாழ்க்கையை அவர் கொடுக்குறேன்ப்பா, அதான் நன்றி. பிரைஸ்லாம். ரெண்டாவது தான் அழைப்பு, அவங்களுக்கு கிருபைகள் வரங்கள்லாம் ரெண்டாவது. ஒரு மனிதன் ஊழியத்துக்கு வர்றான்னா ஒரு நன்றி வேண்டும். நன்றி இருந்தால்தான். அதுபோல ஊழியர்களுக்கு சொல்றேன், அதுபோல விசுவாச மக்களுக்குள்ளே ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மை செய்தபடியால் அவருக்காக என்ற ஒரு அடுத்த ஸ்டெப் நம்ம காண்பிச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நோய் சுகமானதுக்காக உத்தரகாண்ட்ல அந்த ஜாட் இனத்தை சார்ந்த ஒரு வாலிபன் இன்னைக்கு ஊழியம், அவருக்காக ஊழியம் செய்யணும்ப்பா, எனக்கு இந்த நோயை நீக்கிட்டார்ல, இனிமேல் அவருக்காகத்தாவா ஊழியம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவனுக்கு ஆண்டவர் 40,000 பேரை கொடுத்துருக்கார். நன்றி இருந்தால் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரைசலால். படுக்கையில் கிடப்பாங்க பாருங்க, அவங்க எந்திரிச்சு முதல் நட யாருக்கு தான் நடக்கணும்னு எப்போ பார்த்தாலும் நாங்கள் திருநெல்வேலியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திருநெல்வேலி சைடில் வியாதியிலிருந்து சோகமாச்சுன்னா இடையில புதன்கிழமை சோகமாயிடுச்சுன்னா உடனே அலுவலகத்துக்கு போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் வாக் டு த சர்ச் ஹவுஸ் ஆஃப் காட். முதல்ல நான் சர்ச்சுக்கு தாங்க போகணும். இப்போ சோகமானவங்களை நம்ம ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியது. என்ன பிரதர் எச்சிட்டிங்களா, சோகமாயிட்டீங்களா? முதல் நடையே எங்கே நடக்கணும்? சர்ச்சுக்கு தான் நடக்கணும். சர்ச்சுக்கு தான் நடக்கும். அதுதான் தேங்க்ஃபுல்னஸ். பிரைஸ்லா. கர்த்தர் கொடுத்த எந்த ஒரு வேலை கிடைச்சிச்சா அதில் முதல் சம்பளம் கர்த்தருக்கு. குடும்பமாக அப்படியே கர்த்தருடைய ஊழியக்காரன் கையில் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏர்னிங். இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக சந்தோஷம். வாங்கும்போது என் கைகள் நடுங்கும். திரும்ப அவங்க கையில் திணிப்பேன், ஆனால் அப்படின்னா என்ன எங்கிட்ட வாங்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதனால் வாங்கிக்கிடுவேன். அவங்களுடைய தேங்க்ஃபுல்னஸை பார்க்குறேன். பிரைஸ்லா. ஏன்னா சின்ன வயதிலிருந்து என்னைய ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். குடும்ப தலைவர்கள் நன்றியாக இருந்தால் தான் பிள்ளைகள் நன்றியாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எங்கே படிப்பாங்க சொல்லுங்க? அப்பா அம்மார்கள் அம்மாமார்கள் சொல்லுங்க, உங்ககிட்ட தான் படிப்பாங்க. ஆண்டவர் நன்றியாக இருக்கணும்ப்பா, என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்தாருப்பா, என்ன இந்த சபையில் சேர்த்தாருப்பா,
நீ சபைக்கும் கூட நீ நன்றியா இருக்கணும்ப்பா. அவங்க நீ கற்பத்தில் இருக்கும்போதே அவங்க ஜெபம் பண்ணாங்கப்பா, உனக்காக ஜெபம் பண்ணாங்க. நீ பிறக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, சபைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஜெபம் பண்ணாங்க, சுகமாக அல்லது அறுவை சிகிச்சை மூலமாக ஆரோக்கியமாக கர்த்தர் இந்த குழந்தை கொடுத்தாருப்பா, உன்னை ஆண்டவர் கொடுத்தாருப்பா. தேவனுக்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கும் நன்றியா இருக்கணும்ப்பா அப்படின்னு அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி வளர்த்தால் அவர்கள் அவ்வளோ நன்றியா கண்டிப்பா இருப்பாங்க. அதனாலதான் இந்த யோசுவா கூப்பிட்டு சொல்றார், நானும் என் வீட்டாரும் வென்றால் நான் என்னைக்கு அந்த 8 நாட்டில் அடி வாங்கிட்டு இருந்த போது ஒரு பெரிய அழைப்பு பெற்று மோசே வந்து நம்மளை கூட்டிட்டு போக வந்தாரோ, அன்னைக்கு ஆண்டவர் மேல அந்த அன்பு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் மேல நன்றியா இருக்கிறேன்ப்பா. எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வோம். ஆமா, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் காது குத்து கம்மலுக்கு போயிடக்கூடாது. நம்மளை ஆண்டவரை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் ஆராதனையை விட்டுட்டு சொந்தங்களுக்காக, இன்றைக்கு வந்த சொந்தங்களுக்காக நம்மை தாழ்மையிலே நினைத்த தேவனை விட்டுவிட்டு போய்விடவே கூடாது. நன்றியோடு இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வோம். அந்த நல்லவர் அந்த யோசுவாவின் குடும்பத்தை போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் நன்றியோடு கூட தூக்கி போட்டுறாங்க நிறைய பேர். ஆண்டவரை வந்து பார்க்குறேன், ஆண்டவரை வந்து பார்க்குறேன். எங்க போறீங்க? எங்க சித்தப்பா இருக்கார்ல, ஆமா. சித்தப்பாவுடைய மகா இருக்குல்ல, ஆமா. அந்த மகா திருமணம் முடிச்சிருக்குல்ல, ஆமா. அவங்களுடைய மாமா இருக்கார்ல, ஆமா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஆமா. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு காது குத்துறாங்களாம். அட பாவி, இத்தனை வம்ச வரலாறுலாம் சொல்லிட்டு ஏசப்பா விட்டுட்டு ரொம்ப அசால்ட்டா போயிருங்க. நன்றி வேணும், ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா நான் உங்களை ஞாபகம் ஊட்டுகிறேன், யாரும் தப்பா எடுத்துறாதீங்க. நான் உங்களை குறை சொல்ல இல்லை. அடுத்த ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி காட்டுவதற்கு இந்த உலகத்தை தவிர எங்க போய் நன்றி காட்ட போறோம்? பரலோகத்துக்கு போன பிறகு நன்றி காட்ட முடியுமா? அங்க போய் ஒரே வேலை துதிக்கிற வேலை தான். நம்ம காட்ட வேண்டிய நன்றி, அன்பு, வீரம், வைராக்கியம் எல்லாமே இந்த உலகத்துல தான். எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வோம். அதனால நன்றியோடு கூட இருப்போம். ஓபேத் ஏதோமின் என்ற குடும்பம் தகுதி பெற்ற ஒரு குடும்பமா இருந்துச்சியா. ஒர்த்ஃபுல் ஃபேமிலி, ஓபேத் ஏதோம்ஸ் ஃபேமிலி. நீங்கள் அந்த குடும்பத்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நன்றாக நமக்கு தெரிந்த ஒன்று. கர்த்தருடைய பெட்டியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியாது. வல்லமையானது, மகிமையானது. அது அந்நிய இடத்துல இருந்தா அடிச்சு நொறுக்கும். அது ஒழுங்கான இடத்துல வச்சால்தான் அது இருக்கும். அந்த முந்தின அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம். பெலிஸ்தர் கையில் போனால் அதை பெட்டி அது வைக்க முடியாதுபடி எங்கடா வைக்கிறது, இங்கே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் தாங்க முடியாது. அந்த பெட்டியை சுமந்து நின்றால் யோர்தானே பிளந்தவன் பழக்கம். அந்த பெட்டி இருக்கிற இடத்துல வல்லமை விளங்கும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இப்போ ஏலியின் நாட்களிலே சிறைப்பட்டு போன அந்த பெட்டி திரும்பமாக அபினதாபின் வீட்டில் இருந்து திரும்பமாக எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு அருமையான தாவீது ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டதில் ஒழுங்குமுறையை மீறி விட்டார். நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் கரெக்டாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ
அதன்படி நடக்குமான்னு நடத்துறோமான்னு பார்த்துக்கோங்க. என்ன செஞ்சிட்டாரு? புதிய ரதம், நியூ கார்ட் எடுத்து அந்த பெட்டியை கொண்டு வந்து எருசலேமுக்கு கொண்டு வர்றாங்க. பயங்கரமாக கொயர், பயங்கரமாக பாடல் குழுவினர் பாட்டு படிச்சுட்டு சந்தோஷமாக வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு இடத்துல அந்த வண்டியானது அப்படியே மிரளு. அந்த வண்டி சாஞ்சிருமோ, கர்த்தருடைய பெட்டி சாஞ்சிருமோ என்று இவர் நினைத்து கொண்டு அந்த பெட்டி எல்லாத்தையுமே நிலை நிறுத்துகிற பெட்டி அங்கே அது ஒரு நாளும் சாஞ்சி கீழே விழுகாது. அதை இவர் போய் தொட்டதினாலே அந்த இடத்துல ஆண்டவர் அவரை அடித்து போட்டு விட்டார், செத்து போனார். இத்தனை வருஷம் இவங்க வீட்டில் தான் அந்த பெட்டி இருந்துச்சு. ஆனால் இந்த சமயத்தில் அந்த பெட்டியை அவர் தொட்டதினாலே கீழே அடித்து கொல்லப்பட்டார். அந்த மகிழ்ச்சியான ஊர்வலம் துக்க ஊர்வலமாக மாறிவிட்டது. தாவீது பயந்தே போனான். எத்தனை கோலியாத்தை பார்த்தவர், ஆண்டவருக்கு முன்னாலெல்லாம் அப்படிலாம் அங்கே வீரத்தை காட்ட முடியாது. பயந்து போனார். இந்த பெட்டியை எருசலேம் எப்படி கொண்டு போகிறது? நான்லாம் கொண்டு போக மாட்டேன்ப்பான்ட்டான் தாவீது. அந்த நேரம் ஒரு எளிய மகன் ஓபேத் ஏதோம், கித்தியனாகிய ஓபேத் ஏதோம், அவன் வீட்டில் இந்த பெட்டியை வைக்கலாமா என்று கேட்டபோது, தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை உள்ளே வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்க்குறாங்க, ஓபேத் ஏதோம் ஆண்டவர் அடிக்க போகிறாரோ, பிள்ளைங்களை அடிக்க போகிறாரோ, ஊசாவே அடிச்சு விட்டாரே, அப்போ இந்த தாவீதின் மகனை அடிச்சு விட்டாரே, அவனை அடிச்சு விடுவாரோ. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. மாறாக என்ன நடந்துச்சுன்னா, இது வரைக்கும் வீட்டை சுற்றிலும் பூக்காத பூவெல்லாம் பூத்திருச்சு. பேசல, அவன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை பூத்து குலுங்குது. அவருக்கு ரொம்ப நாளாக தண்ணி வராமல் இருந்த ஊத்தெல்லாம் அடி சொல்லுன்னு அடிச்சுது. ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங், எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் 3 மாதத்துக்குள்ள பலமாக ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தல செல்வோம். அந்த செய்தி தலைநகரத்துக்கு போயிடுச்சு தாவீதுக்கு. அப்புறம்தான் வந்து தைரியமா வந்து நல்ல அறிவோட புத்தியோட வந்து, ஐயா இந்த பெட்டியை புது ரதத்தில் கொண்டு வந்தது தப்பு, இனிமேல் லேவியினுடைய தோள்ளதையா சுமந்து கொண்டு வரணும் அப்படின்ற தேவனுடைய கற்பனைகளை அவன் நினைவு கொண்டு வந்து லேவியர்கள் தோளில் வச்சு அங்கிருந்து அந்த பெட்டி அப்படியே கொண்டு வந்து எருசலேமில் வந்து வச்சாருன்னு சரித்திரம் சொல்லுது. அப்ப இந்த குடும்பத்துக்கு நான் வைக்கிற பெயர் சரிதானா? தகுதி பெற்ற ஒரு குடும்பம். எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டி உள்ளே இருப்பதுக்கு அந்த குடும்பம் என்ன பெற்றிருந்தது? தகுதி பெற்றிருந்தது. நம்முடைய குடும்பங்கள் தகுதியுள்ள குடும்பங்களா? ஒர்த்ஃபுல் ஃபேமிலியா? பொண்ணு எடுக்கும்போது மாப்பிள்ளை எடுக்கும்போதும் பார்த்து சொல்றாங்க. எப்படி ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் சொல்றாங்க? பொண்ணை மாப்பிள்ளை மட்டும் பார்க்காத, ஃபேமிலியை பார்த்து பொண்ணு. பிரைஸ்ல உலகத்தில் இருக்கிறவங்களுக்கே அப்படின்னா, கர்த்தரோடு உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கணும்? தகுதி இருக்க வேண்டும். என்னோடு இணைந்து கரங்களை வைத்தல சொல்லுங்க. வேற எந்த இடத்திலையும் பெட்டி இருந்த சரித்திரத்தை இந்த 1 சாமுவேல் அந்த அதுக்கு முந்தின அதிகாரத்தில் படிச்சு பார்த்துக்கோங்க. மூல வியாதி தான், அப்புறம் பயங்கர பிரச்சனை தான், போராட்டம் தான், வைக்கவே முடியல. ஆனா ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சதுக்கு இது சரியான இடம் தான் என்பது தேவனே அடையாளம் காட்டி ஆசீர்வதித்து விட்டார். நம்மிடத்திலே தேவனுடைய வார்த்தைகள் இருப்பதற்கும், அந்த வார்த்தையினாலே நம்முடைய வட்டாரமே ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இந்த உலகம் பார்க்க விரும்புகிறது. உலகம் பார்க்க விரும்புகிறது. தகுதி தானா?
உன்கிட்ட இந்த கிறிஸ்தவன் என்ற அந்த அருமையான பெயர் உனக்கு தகுதிதானா? அது நிமித்தமாய் தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரா? கிறிஸ்தவன் என்ற ஒரு நற்பெயர் வாங்கினது நிமித்தம் உன்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் தான் உலகத்தையே கவரும். ஐயா, எங்க அனாதையா இருந்தாங்க, ஏழ்மையா இருந்தாங்க, இயேசுநாதருக்குள்ள வந்தாங்கப்பா, நம்புனாங்க, அதனால பாரு இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்றாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. கர்த்தருடைய அந்த தகுதி பெற்ற வாழ்க்கையை ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆசீர்வாதங்கள் அப்படியே பாய்ந்து வருகிறதுக்கு ஆவலாக இருக்கிறது. எந்த குடும்பம் தகுதியோ அது ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கப்படும். சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், நீங்க போய் ஒரு வீட்டில் சமாதானம் அப்படின்னு சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிருங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன சமாதானம் அப்படியே தங்கும். அது சமாதானம் இல்லையா, வெளியிலே வந்துடும். எவ்வளவு ஆண்டவருடைய சமாதானத்துக்கு எவ்வளவு கேரண்டி இருக்கு பாருங்களேன். அது பார்க்குது. இவங்க வாயால சொல்றாங்க, ஆசீர்வாதமா இருப்பீர்களாக, சமாதானமா இருப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்ன மாத்திரத்தில் அவங்க அந்த இடத்துல சமாதானம் அப்படியே வந்து நிற்கிது. அப்படியே குடும்ப தலைவரை பார்க்குது, மேலும் கீழும் பார்க்குது, தலைவியை பார்க்குது, பிள்ளைகளை பார்க்குது, முடிவெட்ட பார்க்குது, சேலைக்கட்டை பார்க்குது, அவங்களுடைய செல்லுகளை பார்க்குது, அவங்க உள்ள வச்சிருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை பார்க்குது. அடடா, இது நமக்கு ஒத்து வராது போல தெரியுன்னு நைஸா, பேதுரு நீங்க சொல்லிட்டீங்க, என்னால் இங்கே இருக்க முடியலப்பா, நான் போறேன்னு என்ன செஞ்சிருமா? நீங்க பயப்படாதீங்க, உங்களோட சமாதானம் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வசனத்தை சொல்றேன் நான். அப்படின்னா பாத்திரமா இருந்தால் சமாதானம் தங்குங்க, தங்குங்க. அந்த பிளஸிங் வெளியில தெரியுங்க, கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சிருக்கிறது. நம்ம சபையில எத்தனை சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டில் இருக்கிற சண்டையின் ஆவியே போச்சு. நான் இயேசு அப்பாவை ஏற்றுக்கிட்டு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டில் பூரா வேலை இல்லாத பட்டதாரிகள். அண்ணன் எம்ஏ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், ரெண்டாவது அண்ணன் பிஏ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், அப்புறம் நான் ஒரு ஆள், ஒரு 2 தங்கச்சிங்க, அம்மா இல்லை, வறுமை. சண்டை வந்துச்சுன்னா, அப்பாவுக்கு மூத்த அண்ணனுக்கு சண்டை வந்துச்சுன்னா பயங்கர சண்டை வரும். அப்புறம் திடீர்னு அண்ணன் காணாமல் போயிடுவார், என்னத்தையாவது எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிடுவார். அப்புறம் தேடுன்னு தேடி வர்ற வரைக்கும், அண்ணன் வர்ற வரைக்கும் சாப்பாடு கிடையாது, தண்ணி கவலையாக. அப்புறம் ரொம்ப லேட்டாக வந்து உள்ள வரையும், அண்ணன் வந்துட்டாருப்பா, அப்புறம் நிம்மதியாத்தும். அடுத்த வாரம் வேற ஒரு சண்டை வரும். இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டால் பெரிய காரணமாக இருக்காது, சின்ன காரணம். சண்டைகள் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. என்ன நான் சாட்சியா சொல்றது காரணம், நான் அதை கண்ணார கண்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட அதுக்கு அப்புறம் என் குடும்பத்தில் சண்டையே நடந்ததாக நான் சொல்லவே முடியாது. எல்லாரும் அலையில சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. ஆசீர்வாதம் உண்டுங்க. நான் சொன்னது சாதாரண ஆசீர்வாதம். தகுதியா இருங்க. கர்த்தர் உங்களிடத்தில் வச்சிருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, தகுதியா இருங்க. என்ன அந்த பெட்டிக்குள்ள இருக்கு? தேவ பிரசன்னம் ஒன்று, முதலாவதாக தேவ வல்லமை முதலாவதாக, அடுத்து தேவனுடைய கற்பலகைகள், அடுத்து விசுவாசத்துக்கு அடையாளமான மன்னா வைக்கப்பட்ட
பொற்பாத்திரம், இன்னொன்னு ஆரோனுடைய துளிர்த்த கோல். இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற காரியங்கள். மெய்ப்பனின் கோல், ஊழியனுக்கு இந்த குடும்பம் ஊழியனுடைய கோலுக்கு கீழே இருக்கு. ஓகே, தகுதி. இந்த குடும்பத்தில் வசனங்கள் இருக்கிறது. ஓகே, இந்த குடும்பத்தில் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்திற்கு அடையாளமாக விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் நடத்துவார்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாரு, அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், பாட்டி சொல்லுது, தாத்தா சொல்லுது, சண்டே ஸ்கூல் பையன் சொல்றான், எல்லாருமே கர்த்தர் நடத்துவாரு சொல்றாங்க. இப்படி சொன்னா அந்த குடும்பத்தில் தங்கம் எங்க போகும்? என்னப்பா நீ பாட்டுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஃபீஸ் யாரு கட்டுறதுப்பா அப்படின்றான் ஒரு யூகேஜி பையன். இந்த வீட்டுக்கு ரூமுள்ள போய் ஜோம் பண்ண போகாத, எனக்கு ஃபீஸ் கட்டு, அங்கே ஸ்கூலில் அவமானமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? நான் நேற்று நைட்டில் விசிட்டிங் போகும்போது வண்டி வாங்கி 16 வருஷமாச்சே, ஒரு புது வண்டி வேணும் ஹேனா, அம்மாச்சிட்ட சொல்லி எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் சொல்லி புது வண்டி வாங்கலாமான்னு ஆலோசனை பண்ணுவோமான்னு கேட்டா, அந்த நேரம் ஹேனா சொல்கிறா, கேட்காதீங்க தாத்தா, ஏசப்பா உங்களுக்கு தருவார். பரவாயில்ல, நீ உண்மையிலே விசுவாச வீராங்கனை தான்ப்பா அப்படி நான் ஷூவை போடும் போது தேங்க்யூலான், என் பேத்தியா மூலமாக என் விசுவாசத்தை எனக்கு கூட்டினதுக்காக நன்றி. இப்படி நம்ம குடும்பமே ஆண்டவரை பற்றி பேசணும்ப்பா. என்னால் சொல்றத கொஞ்சம் மாற்றி, தேவனால், தேவ கிருபையால் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் அந்த ஓபேத்ஏதோமுடைய குடும்பத்தை நான் தகுதியுள்ள குடும்பம் என்று சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் அந்த பெட்டி கூட்டிட்டு எருசலேமுக்கு போறாங்க. ஓபேத்ஏதோமால அவங்க வீட்டாரால பிரியவே முடியல. ஐயோ, உடன்படிக்கை பெட்டி விட்டு போகுதே அப்படின்ட்டு பின்னாலே அவங்களும் போயிட்டாங்க. வீட்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா தாவீது, இவங்களை சும்மா விடலாமா? இவங்களுக்கு தேவ ஆலயத்தின் காவலாளர்கள் வரிசையில் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இடம் பெறுகிறாருங்க. கரங்களை வீழ்த்தல சொல்லுவோமா? அந்த சரித்திரத்தை 1 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த அருமையான குடும்பங்களாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்ப ஞாயிறிலே ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். நல்ல தீர்மானம் எடுப்போம். நம்முடைய ஜீனை காப்பாற்றும். உலகம் உள்ள வர விடாதீங்க. குறிப்பா லீடர்ஸ், ஃபேமிலி லீடர்ஸ், அம்மா அப்பா, தலை வைத்து கேளுங்க. அன்னைக்கு விழுந்து போன தூதர்கள் தேவனுடைய படைப்பை கொலைத்து போட்டது போல, இப்பொழுதும் அதே விழுந்து போன அசுத்தாவிகள் ஒரு புதிய படைப்பாகிய, புதிய சிருஷ்டியாகிய தேவனுடைய ஜனங்கள் என்ற அடையாளத்தையும் மாற்ற விரும்புகிறார். கவனமாக இருங்க. உலகம் எந்த ரூபத்திலையும் வேர்ல்டு ஃபேஷன் உள்ள வராதபடிக்கு உங்க அச்சு அடையாளங்களை காப்பாத்துங்க. உங்க அச்சு அடையாளங்களை, ஆவிக்குரியவனுக்கான அடையாளத்தை காப்பாற்றணும். கடைசி காலம். பிரைஸ் தி லார்ட். இவர் ஆவிக்குரியவரா, ஆவிக்குரிய இல்லையா அப்படின்னு உங்களை பார்த்து விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆரம்ப காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்த உடனே கேட்பாங்க, ஆர் யூ கிறிஸ்டியன்? நீ கிறிஸ்தவரா? கிறிஸ்தவரா? ஆமா. எப்படி கேட்குறீங்க? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுயா. பிரைஸ்ல ஐயா கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. ஒருவேளை வெண்ணாடைக்காக நான் சொல்லவில்லை, ஒயிட் ட்ரெஸ்ஸை சொல்லவில்லை, அது இரண்டாவது. நம்ம பார்த்த உடனே உலகத்தின் சாயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. பிரைஸ்ல உலகத்தின் சாயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. பேரு கிறிஸ்தவ பேரு,
ஒரு வாசனையுமே இல்லை. எப்படி இன்னைக்கு இருக்கிற பாட்டு கிறிஸ்தவ பாட்டு தானா சினிமா பாட்டு தானான்னு வரிகள் வந்த பிறகுதான் தெரியுது, ஓஹோ இது ஏசாமி பாட்டோ அப்படின்னு. அந்த காலத்தில் சாரா நவரஞ்சி பாட்டு ஆரம்பிக்கும் போதே தெரியும், அந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போதே தெரியுதா, தெரிஞ்சிச்சா? நிறைய பேருக்கு சாரா நவரஞ்சினா யாருன்னே தெரியாது. நீங்களா யங்ஸ்டர்ஸ் சாரா நவரஞ்சி பாட்டு கேட்டுருக்கீங்களாப்பா? கேட்டு பாருங்க. பழைய காலத்து பாடல்களை யூடியூப்பில் கேட்டு பாருங்க. புது பாடல்களை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பழைய பார்த்தீங்கன்னா அதில் விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும், பரிசுத்தம் வரும், அர்ப்பணிப்பு வரும். கேட்கும் போதே நீங்கள் காரில் போனால் அந்த பாட்டு அந்தமாக படிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷூவை செருப்பை கழட்டி போடுற அளவுக்கு அந்த குரல் இருக்கும். அந்த பாட்டு அந்த அம்மா படித்தாச்சுல, காரில் போகும்போது என் ஷூவை கழட்டிடுவேன். அந்த பரிசுத்தத்தை அந்த குரலிலே காமிச்சாங்க. பிரைஸ் எல்லாம். கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ, ஆவிக்குரிய வித்தை காப்பாற்றுங்க. கிருபை பெற்ற நோவா குடும்பமாக இருங்க, நன்றியுள்ள யோசுவா குடும்பமாக இருங்க, சபைக்கு நன்றியா இருங்க, ஊழியக்காரன் நன்றியா இருங்க, உங்கள் உறவினர்களுக்கு நன்றியா இருங்க. சின்ன வயசுல உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தா மறந்தே போயிடாதீங்க. போய் அவங்கள கண்டுபிடிச்சு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால தாழ்மையில எந்த ஒரு, அவர் முருகனாக இருந்தாலும் சரி, அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, போய் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி உங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கோ எந்த பர்த்டே அன்னைக்கோ போய் ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸோ வாங்கி கொடுத்துட்டு, அண்ணே ஐயா நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் எனக்கு ஆதரிச்சிங்க, நான் மறக்கலை, ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிட்டதுனால அவருடைய அந்த அன்பு சொல்லுது, நன்றி மறவாதேன்னு சொல்லுது. போய் அல்லேலூயா. உடன் பிறந்த அண்ணனோ உடன் பிறந்த தம்பியோ தாயோ தாய் மாமாவோ சித்தப்பாவோ சித்தியோ எத்தனையோ நன்மைகளை நமக்கு அவங்களுடைய காலங்களிலே செஞ்சிருக்காங்க. அதற்கெல்லாம் போய் நம்ம என்ன செஞ்சிடணும்? தேங்க்ஸ் சொல்லணும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் நேசிக்கிறார். அதன் மூலமாக ஒரு தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. யோபேத் எதுவும் போல தகுதியுள்ள குடும்பமாக இருப்போமாக. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும்
சேவிப்பார்